ஆராத்தோட தழை, நொச்சி, ஆமணக்கு இலை, புங்க இலை, கசக்கிறதுல 2 இலை எடுத்துக்க வேண்டியதான். பால் வர்றதுல நம்ம இதை எடுத்துக்கலாம், இயற்கை இலை எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெப்பலை எடுத்துக்கலாம். அப்புறம் நொச்சி இலை எடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் தும்ப இலை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி 5 வகையான இலையை, குறிப்பாக வேப்பாலையும் எடுத்துக்கணும். இப்படி 5 வகையான இலையை 2 கிலோ எடுத்து நல்லா தூளாக கட் பண்ணிக்கலாம். அல்லது உரல் கிடச்சின்னா உரலில் போட்டு இடித்து 10 லிட்டர் கோமியத்தில் இந்த 10 கிலோ நல்லா இடித்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இதில் இடித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இடித்து வச்சதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி 7 நாள் வச்சுருக்க வேண்டியதான். மூடி 7 நாள் மூடி வச்சுருந்தோன்னா இந்த பூச்சி வரட்டி தயாராகிடும். இந்த உரல் அடிச்சு உரல் அந்தாண்டு இருக்கு. இதை வந்து வளர் இளம் பருவம் இருக்குல்ல, நம்ம நடவு நட்டு 15 நாள் 20 நாள் இருக்குல்ல, அந்த பருவத்தில் இதை அடித்தோம்னா பூச்சி சாகாது. இப்போ இதில் நம்ம நெல் மேலே இருந்து ஒரு விதமான வாசம் வரணும். அப்போ தான் இது நெல் பயிர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து உட்காரும். ஆனால் இது அடிக்கும்பொழுது பலவிதமான வாசம் வரும். அப்போது அந்த பூச்சி வந்து இது நம்ம பயிர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இடம் மாறி போயிடும். அவ்வளோதானே ஒழிஞ்சு இதில் கெமிக்கல் கிடையாது, பூச்சி வராது. திரும்ப நம்ம ஒரு 15 நாள் கழிச்சு திரும்ப ஒரு தடவை இதை கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ இது திரும்ப ஒரு தடவை நம்ம தெளிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் மருந்து அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, கெமிக்கல் மருந்துக்கே பூச்சி சாவாது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய விவசாயிகள் அதான் சொல்கிறாங்க, மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்க, பூச்சி சாவலிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாடை வந்து ஒரு 7 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொன வாடை வரும்னு வச்சிங்களா, பக்கத்து கொலை என்னையா அடித்தா கொல்லை பக்கமே போக முடியல, அந்த மாதிரி இருக்கும் வாடை இது. அதனால் பூச்சி ஆட்டோமேட்டிக்காக அது இடம் இருந்து போயிடும். இது ரொம்ப எளிமையான மெத்தடு. அப்புறம் இது இல்லாத இப்போ இந்த சீசன் நமக்கு வேப்பங்கொட்டை ரொம்ப எளிமையாக கிடைக்கும். அதில் எல்லாருமே 5 கிலோ 10 கிலோ கொட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் பவுடர் ஆக்கி ஒரு துணி பையில் போட்டு கோமியத்துலேயோ அல்லது தண்ணியிலையோ 7 நாள் ஊற வச்சோன்னா அதிலிருந்து சாயம் இறங்கிடும் நமக்கு ஈஸியாக. அப்போ போய் 2 நாளைக்கு ஒருக்கா அந்த பையை எடுத்து குளுக்கணும்னா சாயம் ஃபுல்லாக இறங்கிடும். அதை எடுத்து நம்ம பூச்சி வரட்டியாகவும் பயன்படுத்திக்கலாம். அந்த சாரை எடுத்து அதுலேயும் 1/2 லிட்டர் தான், 10 லிட்டருக்கு 1/2 லிட்டருக்கு ஊற்றினோன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியதான். செலவில்லாத விவசாயத்தை கையில் எடுத்தால் நம்ம இந்த இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சமாக லாபத்தை எடுக்கலாம். இது எளிமையான வழி, இதை ஈஸியாக எல்லாரும் பயன்படுத்துங்க. நன்றி. நீங்கள் கடையில் போய் மருந்து வாங்க வேண்டியதில்லை, இன்னும் பொய் சொல்லலை. இதை நீங்கள் அடித்து பாருங்கள். இதை அடித்த உடனே இடையில போய் ஒட்டிக்கிட்ட உடனே பூச்சி வந்து திங்கிறதுக்கு வரும். கொஞ்சம் கடிச்சு பார்த்துட்டு கசக்கிற ஒன்று போயிடும், அவ்வளோதான். பூச்சை கொல்லாது. நம்ம முன்னோர்கள் வந்து பூச்சை கொண்டதே கிடையாது. எல்லாம் நீங்கள் நடவு நட்டுவிட்டு முடங்கனாரி தடை மூளை சொல்லி வச்சுட்டு வருவாங்க. முடங்கனாரி தடை ஏன் பூச்சை கொல்றது இல்லை? ஆமாம், அது வாசம் வந்துச்சுன்னா நாற்றம் வந்துச்சுன்னா வெளியே போயிடும். பூச்சை கொல்றது இல்லை, நம்ம முன்னோர்கள் கொண்டதே கிடையாது. நாம தான் வளைச்சி அடிச்சு சாவடிச்சிக்கிறோம். அதனால பூச்சை கொல்லக்கூடாது. 400 வகையான பூச்சி இருக்கணும். அப்போ அந்த 400 வகையான பூச்சி இல்லைன்னா நம்மளாம் செத்து போயிடுவோம் 4 வருஷத்துல. 400 வகையான பூச்சியில் முக்கியமாக தேனி, அதையும் பார்க்க போறீங்க இன்னைக்கு. தேனியை பற்றி ஒருத்தர் பேசுவார் ஒரு 5 நிமிஷம். அந்த தேனி இறுதியாக இருக்கணும். அந்த தேனி இல்லைன்னா இங்கே இருக்கிற பூ காய்கள்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் பூக்கும் ஆனால் காய்க்காது. தேனி இருக்கிறதுனால தான் காய்க்குது. இப்போ அந்த மருந்து அடித்து அந்த நம்ம தேனியெல்லாம் காலி பண்ணிட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் எப்படி பூவாக தான் இருக்கும், காய்க்காது. அப்போ பூச்சிகள் இருந்தால் தான் மகரந்த சேர்க்கை நடக்கும், பூக்கும் காய்க்கும். அப்போ அதை கொண்டு விட்டால் எங்கே இருக்கும்? இருக்காது. அப்படி இருந்தும் இப்போ எப்படி காய்க்குது? சில பேர் தேன்பட்டி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மலை தேனின்னு ஒன்று மரத்தில் கட்டிக்கிட்டு இருக்கு, கதண்டுன்னு சொல்லக்கூடிய மலை தேனி. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் உயிரோடு வந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் காலி பண்ணுற அன்றைக்கு நாம் போயிடுவோம், காலியாகிடும். அப்போ அதனால் பூச்சை கொல்லக்கூடாது. அதுக்காக தான் பூச்சை விரட்டி வள்ளலார் வாழ்ந்த மண்ணில் நம்ம பூச்செல்லாம் கொல்லக்கூடாது, மனுஷனை கொல்லக்கூடாது, உயிர்களை நேசிக்கணும் அப்படிங்கிற மண்ணில் நம்ம பிறந்துருக்குறோம். அதனால் வந்து பூச்சி விரட்டியை பயன்படுத்துங்க. இந்த களைக்கொல்லி பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறத நம்ம குறைச்சிக்கணும். இதை அடித்து பாருங்கள், தெரியும். இதை அடிக்கும்போது 15 நாள் உதற அடிக்கணும். ஏன் 15 நாள் உதற அடிக்கணும்? ஒரு வாரத்தில் 3 இலை வரும். ஒரு வாரத்தில் 3 இலை வரும். அந்த 3 இலை வரும்போது நீங்கள் அடித்த கரைசல் மேலே இருக்கும், புது இலை வரும். புது இலையில் வந்து இந்த கரைசல் இருக்காது தானே. அப்போ பூச்சி அதை தின்னுடும். அப்போ அது உட்காந்துருக்குது. எப்படின்னு நம்ம புதுசாக 3 இலை வரும், நம்ம உட்காந்து அதை சாப்பிட்டோம்னா அது உட்காந்துருக்கு செடியில். நீ 2வது அடிச்சின்னா மறுபடியும் அது அப்புறம் திங்காது. 3வது அடிச்சுன்னு வச்சுக்க, திங்காது. இந்த 3 தடவை நீ அடிச்சின்னா அதுக்கு அந்தாண்ட அதை பட்டினி கடந்து வெளியே போயிடும், சாகாது. இது வந்த இடம் நம்ம இடம் இல்லை, வேறு எங்கேயோ இருக்குன்ட்டு போயிடும். அது இவ்வளோதான் விஷயம்.
இப்போ இதில் ஏதாவது சந்தேகம் தான் சொல்லுங்கள். ஒரு டேங்க்கு வந்து 10 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் வந்து கரைசல், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மாலை நேரத்தில் தெளிக்கணும், மாலை நேரத்தில் தெளிக்கணும், காலை நேரத்தில் தெளிக்கக்கூடாது. ஆமாம், 3 தடவை தெளிக்கணும். இது வந்து நம்ம பயிர் ஊக்கியாவும் பயன்படுவதில்லை, ஏன்னா அந்த நுண்ணுட்ட சத்து நிறைய தழைகள் இருக்கு.